அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு சானி வஸ்ருன 22வது பாடம். ஹாமிதுன் தபீபன். ஹாமிது மருத்துவன், டாக்டர். ஜௌஜத்துஹு அவனுடைய மனைவி, முதர்ரிசத்துன் ஆசிரியை. இஸ்முஹா அவருடைய பெயர் ஆமினா. ஆமினா. ஹாமிதுன் ஹாமிதாயிரவன். லஹு அவனுக்கு இருக்கிறது. அறுபத்து அபுனாயின் 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது. ஹும் அவர்கள். அந்த 5 பேர் யார்? 4 பேர் யாருன்னா ஹம்சா, உஸ்மானு, அஹ்மது, இப்ராஹிம். அஹ்மது ஹம்சா. அஹ்மதும் ஹம்சாவும் தாலிபானி ஸ்டூடெண்ட், மாணவர்களாக இருக்கிறார்கள். அஹ்மது தாலிபுன் முஜ்தஹிதுன். அஹ்மது சின்சியரான மாணவன். முஜ்தஹிதுனா சின்சியர். ஹம்சத்து ஹம்சாவைரவன் தாலிபு கஸ்லான், சோம்பேறியான மாணவன். காலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்தி என்னிடம் இருக்கிறது. ஹம்சத்து அக்லாமீன் 5 பேனாக்கள் என்னிடம் இருக்கிறது. ஹாதா இது. கலமுன் அஹ்மரு இங்கே தண்ணீர் வரக்கூடாது அஹ்மரில். இது சிவப்பு பேனா. ஹாதா இது. கலமுன் அஸ்ரக்கு ஊதா பேனா. அஸ்ரக்னா ஊதா. ஹாதா கலமுன் அஹ்லரு இது பச்சை பேனா. பச்சை இங்கே உள்ள பேனா. அஹ்லர்னா பச்சை. ஹாதா இது. கலமு அஸ்வது இது கருப்பு பேனா. கலம்னா பேனா, அஸ்வதுனா கருப்பு. ஹாதா கலமுன் அஸ்வரு இது சிவப்பு பேனா. இப்போ எல்லாமே மௌசூஃப் சிஃபத்து. ஹாதா முப்ததா, கலமு ஹபர் மௌசூஃப், அஜ்ரக்கு சிஃபத்து. காலத்து ஜைனபு. ஜைனப் சொன்னால், இந்தி என்னிடம் இருக்கிறது. மனாதிலு கசீரத்துன் ஏராளமான கர்ச்சிப்புகள் இருக்கிறது. மனாதிங்கிற வார்த்தையில் ஜர்ரும் வரக்கூடாது, தன்வீன் வரக்கூடாது. அதனால தான் கசீரத்தில் தன்வீன் இருக்கு, மனாதில்ல தன்வீல் இல்லை. ஹாதா இது. அபியலு இது வெள்ளை. அப்போ வேணா சொல்லியிருக்கேன், என்கிட்ட நிறையா கர்ச்சிப்பு இருக்குது. அதில் ஒன்றை காமிச்சு ஹாதா அபியலு இது வெள்ளை, ஹாதா அஸ்பரு இது மஞ்சள், ஹாதா அஹ்மரு இது சிகப்பு, ஹாதா அஜ்ரக்கு இது ஊதா, ஹாதா அஹுலரு இது பச்சை அப்படின்னு கர்ச்சிப்பெல்லாம் காட்டி சொல்கிறான். காலத்தில் ஃபாத்திமா. ஜைனப் இப்படி சொன்னதுக்கு ஃபாத்திமா சொல்கிறா, இந்த கீ இப்போ பெண்பாலாக இருக்கனால, உன்னிடம் இருக்கிறதா மிந்தியில் அஸ்வத் கருப்பு கர்ச்சிப்பு இருக்கிறதா? காலத் சொல்கிறா, லா இல்லை. மா இந்தி என்னிடம் இல்லை. அப்போ அந்த காலத்து யார்? ஜைனப். என்னிடம் இல்லை. அஸ்வது கருப்பு கர்ச்சிப்பு இல்லை. கால தலுகா சொல்கின்றான், இந்தி என்னிடம் இருக்கிறது. மஃபாத்திஹு கசீரத்துன் ஏராளமான சாவிகள் என்னிடம் இருக்கிறது. ஹாதா இது. முஃப்தாஹுல் குர்ஃபா இது அறையுடைய சாவி, ரூமுடைய சாவி. வஹாதா இது. முஃப்தாஹுல் ஹக்கீபத்தி பேகுடைய சாவி. ட்ராவல் பேக் இருக்குல்ல, அந்த மாதிரி பேகு, ஸ்கூல் பேகு இந்த மாதிரி. வஹாதா இது. முஃப்தாஹு செய்யாரத்தி காருடைய சாவி. கால சுஃபியான் சொல்கிறான், ஃபி பலதினா எங்களுடைய ஊரில் இருக்கிறது. மசாஜிது பள்ளிவாசல் இருக்கிறது. மதர்சாக்கள் இருக்கிறது. கசீரத்துன் ஏராளமான. ஃபனாதிக்கு ஹோட்டல்கள் கலீலத்துன் குறைவாக இருக்கிறது. கசீரத்துனா நிறையா இருக்கிறது. மசாஜினா பள்ளிவாசல், மதாரிஸ்னா மதர்சாக்கள். ஹாவுலாயி அத்திப்பாவு இவர்கள் டாக்டர்களா? லா இல்லை. முத்தர்ரிசுன இவர்கள் ஆசிரியர்கள். வஹும் இவர்கள் உலமாவு கிபாருன் பெரிய உலமாக்கள், பெரிய ஆலிம்கள். அப்போ கிபாருன்ல தனிவீன் வந்திருக்கு, உலமாவில் தனிவீன் வரல. மம்னு மின சர்ஃப். மம்னு சர்ஃபிலிருந்து தடை அப்படின்னா சில வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு தன்வீன் வராது, ஜர்ரும் வராது. தன்வீன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஜபர் 2 ஜபர் போட்டிருக்காங்களா, அதான் ஜபர். நம்ம ஜபர்மா அது விஷயம் இல்லை. 2 ஜபர் தமிழில் மொழிபெயர்த்தோம்னா
2 ஜபர், அதான் தோ ஜபர். நம்ம அது என்னன்னு தெரியாமல் தோ ஜபர் அப்படிமா. இது கீழே இருந்துச்சுன்னா தோ ஜேர், தோ ஜேர், 2 ஜேர். இப்படி இருந்துச்சுன்னா தோ பேஸ், தோ பேஸ், தோ பேசுமா. அப்போ இதுக்கு தான் வந்து இந்த தோ ஜபரு தோ பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, இதுக்கு பேர் தான் தன்வீன். அப்போ இந்த கீழே கொடுத்துருக்கிற 6 வகையான வாக்கியங்களில் தன்வீனும் வராது, ஜர்ரும் வராது. ஜர்னா ஜேரு. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க. அன்வாவில் ஆத்தியா பின் வரக்கூடிய வகைகள் அஸ்மா இஸ்முக்களிலிருந்து பின் வரக்கூடிய வகைகள் ஆகிறது. மம்னூஅத்துன் தடை செய்யப்பட்டது. சர்ஃபை விட்டும் தடை செய்யப்பட்டது. சர்ஃபை விட்டுமா, சர்ஃப்னு அசலில் திரும்புதல்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல சர்ஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜர்ரு வராது, தன்வீன் வராது அப்படின்னு நம்ம அர்த்தம். 3வது ஜைனப், மரியம், ஃபாத்திமா, ஆயிஷா, மக்கா, ஜுத்தா. இந்த இதெல்லாம் எல்லாம் பேர். இப்போ இதெல்லாம் அலம். பேருக்கு வந்து இஸ்முன்னு சொல்கிறோம்ல, இஸ்முன்னா பெயர் சொல், அலமுனா பேர். இப்போ உதாரணமாக லண்டன் அப்படின்ட்டுருக்கு. லண்டனுங்கிற வார்த்தை ஃபேலில் கட்டுப்பட்டதா, இஸ்மில் கட்டுப்பட்டதா, ஹர்ஃபில் கட்டுப்பட்டதா அப்படின்னா அது ஃபேலில் கட்டுப்பட்டதல்ல, ஹர்ஃபில் கட்டுப்பட்டதல்ல, அது இஸ்மில் கட்டுப்பட்டது, அது இஸ்மு. அதே சமயம் லண்டனுங்கிறது ஒரு அலம். ஏன், அது ஒரு ஊருக்கு பேராக வச்சுருக்கிறாங்க. அப்போ இஸ்முங்கிறது வந்து பெயர் சொல், அலமுன்னா பெயர். அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ அலம், இதெல்லாம் அலம். ஜெயினபுங்கிறது அலம், மரியமுங்கிறது அலம். ஏன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஜெயினபுன்னு பேர் வச்சுருக்கிறாங்க, அதனால் வந்து அலம். ஓகே. மரியம், ஒரு பொம்பளைக்கு மரியம்னு பேர் வச்சுருக்கிறாங்க, அலமாக இருக்குது. அதனால் அலமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த தே ஃபெமினைனுடைய தே, ஃபெமினைன்னு சொல்லுவாங்கள்ல, பெண்பாலுடைய தே, அந்த தே இருக்க வார்த்தைகளில் என்ன வராது, தன்வீனு வராது. ஹம்சா, உசாமா, முஆவியா, தலுகா அலமாக இருக்குது, தே இருக்குது, அதனால் தன்வீன் வராது, ஜர்ரும் வராது. உஸ்மானு, வஃபானு, சுஃபியானு, மர்வான், நோமான், இது ஒரு வஜனில் இருக்குது, ஃபோலானுங்கிற வஜனில் இருக்குது, அதனால் இதில் தன்வீனு ஜர்ரும் வராது. கஸ்லான், ஜவ்ஆன், அத்சான், சபுஆன், மல்ஆன், இதில் இந்த மாதிரி கஸ்லான் சோம்பேறி, ஜவ்ஆன் பசித்தவன். இப்போ சோம்பேறினா ஒரு ஆளை பார்த்தோன்னே சோம்பேறி என்ன புரிஞ்சிருது. ஆனால் பசித்தவன் அப்படின்னு இருக்கிறாங்கிறப்ப என்ன, ஒருத்தான் பசியோடு இருக்கிற ஒரு ஆள், சோம்பேறியான ஒரு ஆளை சோம்பேறின்னு சொல்கிற மாதிரி பசியோடு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நம்ம வந்து ஜவ்ஆன் அப்படின்னு சொல்கிறது. தமிழில் வந்து சோம்பேறின்னு சொல்லி முடிச்சிடுறோம், அழகாக இருக்க வார்த்தை சிம்பிளாக முடிஞ்சிருது. பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது, இப்படி தான் இப்போ சொல்லுவான், அவன் ரொம்ப பசியாக இருக்கிறான்ப்பா, இல்லாட்டி நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், இல்லாட்டி அவன் ஷார்ட் ஃபார்மில் சோம்பேறி அப்படின்னு முடிக்கிற மாதிரி தமிழில் ஒரு வார்த்தை என்ன தெரிகிறது தெரியல. பசியோடு இருக்கிறவன் ஜவான். அத்திசான், அதே போல் தாகத்தோடு இருக்கின்றான். சோம்பேறி அப்படின்னு முடிக்கிற மாதிரி தாகத்தோடு இருக்கிறவனை பார்த்து ஒரு வார்த்தை சிம்பிளாக சொல்கிறதுக்கு என்னன்னு தெரில. ஒரு ஆளை பார்த்தா தன்னை குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த நேரத்தில் தண்ணி தான் எடுக்கும், இந்த இடத்துல பசிக்கும், இந்த நேரத்தில் இந்த பிள்ளை இதுக்காண்டி அழுகுது அப்படின்ட்டு. அப்போ ஏன் அழுகுது குழந்த, அதுக்கு தண்ணி தான் அடிக்குது, அதுக்கு பசி இருக்குது, ஜவ்ஆன். அப்போ இந்த குழந்த பசி ஜவ்ஆனாக இருக்குது, இல்லாட்டி என்ன இருக்குது, அத்துசானாக இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி சபுஆன், வயிறு நிறைய தின்னுட்டு உட்காந்துருக்கான், அப்படிப்பட்டவன் தான் சபுஆன், அவன் வயிறு நிரம்பியவன். அடுத்து மல்ஆன், நிரம்பி இருக்கிறது, பாத்திரம் தண்ணியிலையோ இதுலையோ வந்து நிரம்பி இருக்கிறது. அடுத்தது வந்து இந்த கஸ்லான், ஜவ்ஆன், அத்சான், சவ்பான், மல்ஆன், இதெல்லாம் வந்து தன்வீன் வராது, ஜர்ரும் வராது.